பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கோவையில் விபத்தில்லா வாரம் கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு உயிர் அமைப்பு சார்பில் ரன் அண்ட் வாக் நிகழ்ச்சி நடைபெற்றது. நான் உயிர் காவலன் பிரச்சார ஏற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து கோவை நேரு ஸ்டேடியம் பகுதியில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியானது 4 பிரிவுகளாக நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் ஆகியோர் துவக்கி வைத்த இந்த போட்டியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை சிட்டி ரோட்டரி சங்கம், மிட்டவுன் ரோட்டரி சங்கம் மற்றும் பெஞ்ச்மார்க் மெடிக்கல் ட்ரஸ்ட் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுக்கோட்டை திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் உள்ள மக்கள் மன்றத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் ஆண்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உடல் பரிசோதனை செய்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் மலைக்கோவிலில் மாதாந்திர பராமரிப்பு காரணமாக வரும் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் ரோப்கார் சேவை நிறுத்தப்படுகிறது. பணிகள் முடிந்த பிறகு மீண்டும் வழக்கம் போல சேவை தொடங்கும் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் தானியங்கி பயணச்சீட்டு வழங்கும் இயந்திரத்தை பயணச்சீட்டு அறையில் வைத்து இயக்க SRMU ரயில்வே தொழிற்சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சென்னை ரயில்வே கோட்ட கமர்சியல் நிர்வாகத்தின் செயல் பொதுமக்களுக்கும் ரயில்வே ஊழியர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக கூறி SRMU தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சியில் காளையை மையப்படுத்தி நடிகர் விமல் நடித்த படம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்ற நிலையில் ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் விமல் மற்றும் படக்குழுவினர் சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விமல், காளையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கும் என கூறினார். வடமாடு ஜல்லிக்கட்டு அதை பற்றி பேஸ் பண்ண ஒரு திரைப்படம். இந்த படத்தில் மாடு, அதாவது அதோட உண்மையான பேர் சோழன், படத்துக்கு பாண்டிமுனி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் அந்த மாடும் படம் முழுக்க பயணப்பட்டிருக்கு. அதாவது அந்த மாடோட ரொம்ப பழகினதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த மாடு ரொம்ப குழந்த மாதிரி. ஃபஸ்ட்டு நாள் நாங்கள் ஷூட்டிங் முன்னாடியே ஒரு 10 நாள் அந்த மாடோட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப பழகி இப்போ இந்த 40 நாள் அந்த மாடு இல்லாத நாளே இல்லை ஷூட்டிங். அந்தளவுக்கு அந்த மாடு ரொம்ப ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பெய்த மழை காரணமாக கருமாரியம்மன் கோவில் கூட்டு சாலை பகுதியிலிருந்து அரக்கோணம் செல்லும் சாலையில் கழிவு நீருடன் மழை நீரும் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்தனர். மேலும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதால் சேதமடைந்த கால்வாய்களை தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கனமழை பெய்த நிலையில் பன்னான்குட்டை பகுதியில் உள்ள ராஜா என்பவரது வீட்டில் இடி மின்னல் தாக்கியது. இதில் வீடு மற்றும் வீட்டில் இருந்த மின்சாதன பொருட்கள் எரிந்து சேதமானது. வீட்டில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் தூங்கிக் கொண்டிருந்த அனைவரும் அலறி அடித்து வெளியே ஓடி வந்தனர். அலறல் சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து பற்றி எரிந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருந்ததி பாளையத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி, முனியம்மாள் தம்பதியின் மகன்கள் யுவராஜ் மற்றும் திசாந்த். இந்நிலையில் இருவரும் வீட்டின் அருகில் உள்ள சேத்துப்பட்டி ஏரியில் மீன்பிடிக்க சென்றபோது நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையொட்டி சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர்.